ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். முருகனாய் இருந்த நான் எப்படி எலியாவாக மாறினேன் என்ற சாட்சியை உங்களிடத்திலே சொல்லுகிறதிலே நான் பெருமைப்படுகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து இந்து சடங்காரச்சத்தின்படியே நான் வளர்க்கப்பட்டேன். வளர்க்கப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, நான் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில அதனால என்ன மாற்றம் வந்தது, மாற்றம் வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை குறித்து உங்களிடத்திலே சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். அதனால நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நான் ஒரு பூர்வீக இந்து குடும்பத்திலே பிறந்தவன். என்னுடைய முன்னோர்களும் சரி, எங்களுடைய பெற்றோர்களும் சரி, இந்து சடங்காச்சாரத்தின்படிதான் எங்களை வளர்த்தார்கள். எங்கள் குடும்பத்திலே 6 பிள்ளைகள், எங்கள் தகப்பனாருக்கும் தாய்க்கும். அதில் நான் நான்காவதாக பிறந்தவன். நான்காவதாக பிறந்ததுனால என்னுடைய பெயர் முருகன் என்று வைத்தார்கள். முருகனாக இருந்த நான் உலகத்தினுடைய வழக்கத்தின்படியும் நான் வாழ்ந்து வந்தேன். அந்த இளமை காலத்தில் செய்யக்கூடாத தவறுகள் எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே என் பெற்றோர்கள், என் தகப்பனார் குடிப்பார். குடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது என்னுடைய தாயாரோடு சண்டை நடக்கும். அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மனஸ்தாபங்கள் உண்டாகும். அதனால் மனநிலை சரியில்லாமல் வீட்டை விட்டு நான் வெளியே போவேன். எப்பொழுது பார்த்தாலும் வீட்டுக்குள் சண்டை இருக்கும். அதனால் வறுமை அதிகரித்தது. குடும்பத்திலே 6 பிள்ளைகள், சாப்பாடு இல்லாமல் அநேக நாள் தவித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கடலூரில் எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போனால் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி கடலூருக்கு போனேன். அங்கே எங்கள் அண்ணன் கடல்ல இருந்து எறாவை பிடிச்சிட்டு வந்து அதை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுகிற அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க. அவங்க கூட நான் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடலூருக்கு போய் அங்கு அவரோடு இணைந்து நான் வேலை செய்தேன். அங்கே வேலை செய்யும் பொழுது அந்த எறா மீனை மீனவர்கள் பிடித்து கொண்டு வருவார்கள். அதை நாங்கள் வாங்கி கொண்டு வந்து அதை சரி செய்து அதை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இப்படி செய்யும் பொழுது அநேக பணங்கள் வந்தது. இடுப்பை சுற்றி கட்டுக்கட்டாக பணம் வைத்து கொண்டு அதை நாங்கள் செலவழித்திருக்கிறோம். இந்த பணம் வந்த பிறகும் கூட என்னுடைய மனதிலே நிம்மதி இல்லாமல் போனது, சந்தோஷம் இல்லாமல் போனது, சமாதானம் இல்லாமல் போனது. ஒரு நடைப்பிணமாக என்னுடைய வாழ்க்கை இருந்தது. இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன், நான் என்ன செய்வது? ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்திலே பிறந்தவன் நான். இந்து பாரம்பரியத்தின்படியே வளர்க்கப்பட்டவன் நான். எங்கள் பெற்றோர்கள் அடிக்கடி கோவிலுக்கு போக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதனால் நடந்தே பல முறை மயிலம் அந்த ஒரு கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன். நடந்தே பல முறை போயிருக்கிறேன். பல முறை மொட்டை அடித்திருக்கிறேன். பல முறை கரகம் எடுத்திருக்கிறேன். இப்படியெல்லாம் வாழ்ந்த நான் இப்பொழுது நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன ஆயிற்று? இதிலிருந்து நான் விடுபட என்ன செய்வது என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். பல நேரங்களிலே மறுத்து விடலாம் என்ற எண்ணம் கூட எனக்குள்ளே வந்தது. என்ன வாழ்க்கை இது? குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லை, அதனால் மனநிலை சரியில்லை, என்ன செய்வதென்று தெரியாமல் நான் மிகவும் வேதனைப்பட்டேன், மிகவும் கஷ்டப்பட்டேன். இந்த நாளிலே நான் 12வது படிப்பை முடித்த பிறகு யோசித்து கொண்டிருந்தேன், அடுத்து என்ன செய்வது? குடும்ப வறுமை நிமித்தமாக படிக்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல தான் ஒரு நண்பர் என்னிடத்திலே வந்து, நீங்க சர்ச்சுக்கு வாங்க, நிச்சயமா உங்களுடைய மனநிலை மாற்றப்படும், நீங்க சந்தோஷமா இருக்கலாம் என்றெல்லாம் என்னோடு கூட பேசினார். அப்பொழுது நான் அவரிடத்திலே சொன்னேன், நண்பரே, உங்களுக்கு தெரியாதா, இந்த ஊர்ல கிறிஸ்தவங்கன்னு சொல்லி யாராவது வந்தா அவங்கள எதிர்த்து வெளியில போங்க, இங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எதிர்க்கிற முதல் ஆள் நான் தான். அவங்கள வெளியே துரத்துறவனும் நான் தான். இங்க மக்களிடத்துல வந்து பிஸ்கெட்டும் கொடுக்கக்கூடாது, நீங்க யாரை குறித்து சொல்லக்கூடாது, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்றவனும் நான் தான். என்ன போய் நீங்க சர்ச்சுக்கு வாங்க, அங்க வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் சரியா இல்லை
அப்படின்னு சொல்லி அவரையும் நான் விரட்டி இருக்கிறேன். ஆனாலும் அவர் விடவில்லை. பலமுறை வந்து என்னிடத்திலே சொன்னார், வாங்க, நீங்க வாங்க, வந்து ஒரு முறை நீங்க அங்க உட்கார்ந்து பாருங்க, உங்க சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய மனநிலை மாறும் என்று சொல்லி என்னை அவர் உற்சாகப்படுத்தினார். சரி, பலமுறை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிதான் நானும் ஒரு நாள் சர்ச்சுக்கு அவரோடு கூட போனேன். போயிட்டு அங்க அவரு கூட நான் உட்கார்ந்துருந்தேன். அங்க பாட்டு பாடும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அவங்க எல்லாம் கையை தட்டி பாட்டு பாடுவாங்க, பின்னாடி உட்காந்து நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். என்னால பாட்டு பாட முடியல. அப்புறம் ஜெபம் பண்ணாங்க, என்னால ஜெபிக்கவும் முடியல. அவங்க சொல்றதை எதையும் என்னால கேட்க முடியல. ஆனா அந்த போதகர் பேசினார். பேசும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை தொட்டது. அவர் வேதத்திலே எபிரேயர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில 13வது அதிகாரத்திலே 5வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்குள்ளதே போதும் என்று நினையுங்கள், அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அந்த வார்த்தையை அந்த போதகர் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன். எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசைதான் இருந்தது. நானும் பணம் சம்பாதிக்கணும், கார்ல போகணும், பங்களா கட்டணும், பெருமையா வாழணும், இப்படிப்பட்ட எண்ணம் தான் எனக்குள்ளே இருந்தது. இப்படி வாழும் பொழுதுதான் நிம்மதி இல்லாம நான் இருந்தேனா என்றெல்லாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த வசனம் என்னுள்ளே பேசினது. அதை நான் நினைத்து பார்த்தேன். பண ஆசை எனக்கு வரக்கூடாது, நானும் இந்த ஆசையிலேருந்து வெளியே வரணும்னு நான் நினைச்சேன். அப்பொழுதுதான் அந்த வார்த்தையை நினைச்சு பார்த்தேன். கூட பிறந்த அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவானாலும் சரி, இல்லை கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட எப்பொழுதுமே என் கூட இருக்க முடியாதே. ஆனா இந்த கடவுள் சொல்றாங்களே, இயேசு சொல்றாங்களே, அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொல்லி, உங்களை நம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முதலாவது நான் நம்ப ஆரம்பித்தேன். 1993வது வருஷம் ஜனவரி மாசத்துல அந்த இயேசு கிறிஸ்துவை நான் நம்பினேன். அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டு வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. நாம தான் பகவத்கீதை வாசிச்சிருக்கிறோமே, நாம தான் குர்ஆனை வாசிச்சிருக்கிறோமே, நாம தான் அர்த்தமுள்ள இந்து மதம், அர்த்தமற்ற இந்து மதம், இதையெல்லாம் வாசிச்சிருக்கிறோமே, இதுல சொல்லாததா இதுல சொல்லி இருக்க போகிறது இந்த பைபிள்ல? இந்த பைபிள்ல என்ன இருக்குது? இந்த பைபிள்ல அப்படி என்ன இருக்குது? என்ன சொல்லி இருக்குது? இது எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நான் இதை உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, இந்த வேதம் நான் யார், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் சரியா தவறா, நான் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தது. இதை வாசித்த பிறகு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த வசனம் என்னோடு பேசினதின் அடிப்படையிலே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க எனக்குள்ளே இருந்த சுபாவங்கள் மாற்றப்பட்டது. எனக்குள்ளே இருந்த எல்லா கெட்ட எண்ணங்களும் கெட்ட சிந்தைகளும் மாற்றப்பட்டது. எனக்குள்ளே இருந்த தேவையில்லாத குணநலன்கள் மாற்றப்பட்டது. அப்பொழுது நான் மிகவும் வாஞ்சையாக இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விருப்பப்பட்டேன். அப்பொழுதுதான் அந்த போதகரிடத்திலே கேட்டேன், நான் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ள என்ன செய்வது? தொடர்ந்து நீங்க ஆலயத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க என்று அவர் ஆலோசனை கொடுத்தார். அதன் அடிப்படையிலே நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மாற்றப்பட்ட நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போக, ஜெபிக்க, வேதம் வாசிக்க நான் பிரயாசப்பட்டேன். அதை செய்து கொண்டு வந்தேன். அந்த நாளில்தான் 1993வது வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி போதகர் என்னிடத்திலே சொன்னார், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நானும் ஜெபித்து 1993வது வருஷத்துல ஆகஸ்ட் 8ஆம் தேதி என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் அறிக்கையிட்டு, எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், என் பாவத்தை அக்கிரமத்தை மீறுதலை மன்னிக்கிறதற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன், நிச்சயமாக நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவேன் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு
ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1993 வருஷம் நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன். நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தொடர்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். நான் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். இந்த சத்திய வசனம் எனக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தினது. தொடர்ந்து என்னுடைய சுபாவங்கள் மாற்றப்பட 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 என்னுடைய குடும்பத்தார் என்னை கவனிக்க ஆரம்பித்தார்கள். என்னுடைய நண்பர்கள் என்னை கவனிக்க ஆரம்பித்தார்கள். உறவினர்கள், ஊர்க்காரங்க எல்லாம் என்னை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி முருகன் கற்பூரம் கொளுத்துவான், கரகம் எடுப்பான், கோயிலுக்கு போய் மொட்டை போடுவான். ஆனா இப்போ எதுவுமே செய்வதில்லையே, என்ன என்று என்னுடைய குடும்பத்தார் கேட்க ஆரம்பித்தார்கள். என்னுடைய சகோதரன், மூத்த சகோதரனிடத்திலே கேட்டார், எதற்காக நீ கற்பூரம் கொளுத்துவதில்லை, எதற்காக நீ கோயிலுக்கு வருவதில்லை, எதற்காக நீ மொட்டை போடுவதில்லை என்றெல்லாம் என்னோடு கூட வழக்காடினார்கள். இது நிமித்தமாக எதிர்ப்புகளை நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். இது நிமித்தமாக என்னுடைய மூத்த சகோதரன் என்னுடைய வேதாகமம் வைத்திருந்த சூட்கேஸை தூக்கி வெளியே எறிந்துவிட்டு, நீ இந்த வேதத்தை வைத்து கொண்டிருப்பதனால்தான் குடும்பத்தில் இன்னும் சில பிரச்சனைகள் வருகிறது, இன்னும் குடும்பத்துல அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறது, அதனால நீ எங்க இருக்கக்கூடாது, இந்த பைபிள் அங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாக அதை தூக்கி வெளியே எறிந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சில தீமைகளை நான் அனுபவித்திருக்கிறேன். குடும்பத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்த பிறகு இப்படிப்பட்ட தீமைகளை நான் அனுபவித்திருக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து நான் ஆண்டவரிடத்திலே சென்று ஜெபித்தேன். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பித்த பொழுது தொடர்ந்து வசனங்கள் என்னை தேற்றினது. தொடர்ந்து வசனங்கள் என்னை ஆறுதல் படுத்தின. இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக நான் பரிசுத்தமாக வாழவும் உண்மையாக வாழவும் என்னை நான் அர்ப்பணித்தேன். இன்னும் குடும்பத்திலே மட்டுமல்ல, இப்போ ஊர்ல எதிர்ப்பு வர ஆரம்பித்தது. இது நிமித்தமாக என்னுடைய தகப்பனாரும் என் தாயும் என்னுடைய வாழ்க்கையிலே வந்த மாற்றத்தை பார்த்து, முருகன் எப்படிப்பட்ட கோபக்காரன், எப்படிப்பட்ட மோசமா நடந்து கொள்வான், ஆனா இப்போ உண்மையா இருக்கிறானே, பொறுமையா இருக்கிறானே என்று சொல்லி அந்த இயேசுவை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, என்னுடன் பிறந்த 2 சகோதரிகள் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடன் பிறந்த எனக்கு மூத்த சகோதரனும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம். குடும்பமாக ஜெபிக்க, துதிக்க, பாட, ஆராதிக்க ஆரம்பித்தோம். வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். இது நிமித்தமாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது ஊருக்காரங்க எல்லாம் எங்களை பார்த்துட்டு, இவங்க நம்ம கோயிலுக்கு வராம சர்ச்சுக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி எங்களுக்கு விரோதமாக எழும்பி எங்களை ஊருக்குள்ளே அனுமதிப்பதில்லை. எங்க வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, கடையில நாங்க எந்த பொருட்களும் வாங்கக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, எங்க உறவுகள் கூட யாருக்கிட்டையும் பேசக்கூடாது என்று சொல்லி தடை பண்ணினார்கள். நாங்கள் தடுக்கப்பட்டோம். அது நிமித்தமாக நாங்கள் மிகவும் சோர்ந்து போனோம். அது நிமித்தமாக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்களை கொண்டு போய் நிறுத்தினார்கள். அப்பொழுது கூட நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும், எங்கள் தேவன் சொல்லியிருக்கிறார், எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அந்த வார்த்தையின் அடிப்படையில ஏசப்பா எங்களை கைவிடாம, எங்களை விட்டு விலகாம எங்க கூட இருந்து எங்களை நடத்தினார். இது நிமித்தமாக என்னுடைய தகப்பனார் மாற்றப்பட்டார், என்னுடைய சகோதரன் மாற்றப்பட்டார், என்னுடைய சகோதரிகள் மாற்றப்பட்டார்கள். மாற்றப்பட்ட பிறகு எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நாங்கள் சொந்தமாக இருந்த ஒரு சிறிய வீட்டை இடித்துவிட்டு வீடு கட்ட ஆரம்பித்தோம். வீடு கட்ட ஆரம்பித்த பொழுதும் எதிர்ப்புகள் வந்தது எங்களுடைய உறவினர்களோடு. அப்பொழுதும் கூட நாங்கள் செபித்தோம். அப்பொழுதும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்களை கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் செபித்தோம். அதிலிருந்து தேவன் எங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். இப்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. நாங்கள் வீடு கட்டி கொண்டு இருக்கும் பொழுது சென்ட்ரிங் சொல்றாங்களே, அதை போடும் பொழுது ஊருக்காரங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நாங்க யாருக்கிட்டையுமே சொல்லலை.
ஏன்னா எல்லாரும் எங்களை எதிர்ப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, எங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க, உறவுகள் கூட பேச மாட்டாங்க, அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை வச்சுதான் இதெல்லாம் கட்டணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து நாங்கள் வேலைக்கெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு அந்த சிமெண்ட்டு அந்த ஜல்லி எல்லாம் கொண்டு வந்து வைத்திருந்தோம். ஆனால் அந்த 9 மணிக்கு நடந்த சம்பவம் என்னென்று சொன்னால், நாங்கள் ஜெபித்து அதை தொடங்கின பொழுது எந்த ஊருக்காரங்கெல்லாம் எங்களை எதிர்த்தார்களோ, எந்த ஊருக்காரங்களாம் எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ, எந்த உறவுகள் எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, அவர்கள் எல்லாம் வந்து நின்று, நீங்க ஒரு தப்பும் பண்ணல, நீங்க கும்பிடுற கடவுள் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அதுக்கு நாங்க விரோதமா நிற்க கூடாது என்று சொல்லி அவர்களும் வந்து எங்களோடு இணைந்து அந்த வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்தார்கள். இது நிமித்தமாக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். இப்படி தேவன் எங்க கூட இருந்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஜனங்கள் பார்த்தார்கள். அவர்களில் கூட அநேகர் அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நேரங்களிலே ஒரு சம்பவம் நடந்தது. அது நிமித்தமாக இன்னும் அநேகர் எங்க ஊர்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் நாங்கள் விவசாயம் செய்திருந்தோம். அந்த விவசாயத்திலே கேழ்வரகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேழ்வரகு எல்லாம் நாங்கள் அறுத்து கொண்டு வந்து வைத்திருந்தோம். எங்களை சுற்றி ஒரு களம் இருக்கும். அந்த களத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் சுற்றி எல்லாம் இந்த கேழ்வரகு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் காய போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு நாள் திடீரென்று எனக்கு மனதிலே தோன்றினது, இதை அடித்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், எங்கள் அண்ணா கிட்ட எல்லாம் சொன்னேன். ஏன் திடீர்னு செய்யணும், இல்லை நாம் அதை அடித்து எடுத்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி அன்னைக்கு நாங்கள் போயிட்டு டிராக்டரை கூப்பிட்டு அதை அடித்து அந்த கேழ்வரகு எல்லாம் தூற்றின்னு சொல்லுவாங்க, தூற்றி அந்த பதரையெல்லாம் அகற்றி விட்டு நல்ல கேழ்வரகு மூட்டை பிடித்து வீட்டுக்கு கொண்டு போய் வைத்து விட்டோம். அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் நாங்கள் வீட்டில் வைத்த பிறகு ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்று சொன்னால், அப்பொழுது ஆரம்பித்த மழை இரவு முழுவதும் மழை பெய்தது. காலையிலே அங்க இருந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நாங்க இத்தனை பேர் வந்து களத்தை சுத்தி இந்த கேழ்வரகை நாங்க வச்சிருக்கிறோம், நீங்க மட்டும் அதில் அடிச்சு கொண்டு போறீங்கன்னா நிச்சயமா நீங்க கும்பிடுற அந்த இயேசு மெய்யான தெய்வம், நிச்சயமா அந்த இயேசு உங்க கூட தான் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் சாட்சி சொன்னார்கள். அதன் நிமித்தமாக நான் மிகவும் சந்தோஷப்பட்டு தேவனை நான் உயர்த்தினேன், சந்தோஷப்பட்டேன். இப்படி இருக்கும் பொழுது நான் கல்லூரி வாழ்க்கையை முடித்தேன். கல்லூரி முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற பால்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அந்த காலேஜில் நான் வேலையில சேர்ந்தேன். வேலையில செய்து நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது 1999 வருடத்திலே நான் சேர்ந்தேன். 2002 வருடம் வரைக்கும் நான் அங்கு வேலை செய்து கொண்டு இருந்தேன். வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது என்னுடைய மனதிலே தேவன் பேசினார். பேசின பொழுது அவர் சொன்னார், இந்த கனமான ஊழியத்தை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய சூழ்நிலையில இருக்கிற அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படாமல் அதிலே சோர்ந்து போயிருக்கிறார்கள், அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்கள் போய் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் தேவன் என்னோடு கூட பேசினார். அப்படி பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் உபவாசித்தேன். ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யறதுன்னா என்னன்னு தெரியாது, எப்படி செய்யறதுன்னு தெரியாது, எங்க செய்யறதுன்னு தெரியாது, எனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 3 நாள் உபவாசித்து நான் ஜெபித்த பொழுது 1999 வருடத்துல வேலை செய்த நான் 2002 வருஷம் வரைக்கும் காலேஜில் வேலை செய்து முடித்து விட்டு ஒரு நாள் நான் வந்து தீர்மானம் எடுத்து 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தேன். ஜெபித்து 3ஆவது நாள் ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அதுதான் இந்தியா கேம்பஸ் கிறிஸ்டியன் ஃபார் கிரைஸ்ட் என்ற ஊழியத்திலே இணைந்து கொள்ள என்னை அழைத்தார்கள். அப்பொழுது நான் சென்னை போய் அவர்களோடு பேசி 2002 வருடம் மார்ச் 2ஆம் தேதி என்னை முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாக நான் நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியிலே இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நான் அங்கு கடந்து போனேன். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய என்னை வழி நடத்தினார். இப்பொழுது நான் அங்கு ஊழியத்தை செய்து கொண்டே என்னுடைய குடும்பத்தாருக்காகவும் நான் ஜெபித்தேன். கொஞ்சம் மருந்து கொண்டிருந்த என்னுடைய சகோதரிகள், என்னுடைய சகோதரன், தகப்பனார் எல்லாரும் ஆமேன், அவர்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை பார்த்து, இல்லை முருகன் வந்து இப்பொழுது எலியாவாக மாற்றப்பட்டு உண்மையிலே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு, குணநலன்கள் மாற்றப்பட்டு, சுபாவம் மாற்றப்பட்டு இப்பொழுது அவன் நல்ல வாழ்க்கை வாழ்கிறான். அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்களும் ஏற்றுக்கொண்டோம், நாங்களும் அவருக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி எனக்கு மூத்த சகோதரனாகிய
டேனியல் என்பவர், அவரும் முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார். அதன் பிறகு என்னுடைய சகோதரிகளும் முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார்கள். அவர்களும் ஊழியத்தை செய்தார்கள். அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய நான் அர்ப்பணித்தேன். அதன் பிறகு மதுரையிலே நான் பைபிள் காலேஜ், ILA என்ற பைபிள் காலேஜ் முடித்து, அப்பொழுது அந்த பைபிள் காலேஜினுடைய பிரின்சிபலாக நான் இருந்தேன். அதன் பிறகு அந்த சுற்றி உள்ள கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி CPMIன்னு சொல்லுவாங்க, சர்ச் பிளான்டிங் மூவ்மெண்ட் இனிஷியேட்டர் அப்படின்னு சொல்லி, அந்த மூவ்மெண்ட்ல நான் இணைந்து ஊழியத்தை செய்தேன். சுற்றி உள்ள கிராமங்களிலே சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு நான் சுற்றி உள்ள கிராமங்களிலே ஊழியத்தை ஸ்தாபித்து கொண்டிருந்தேன். சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்களை ஒரு குழுவாக இணைத்து ஜெபித்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொண்டிருந்தேன். அதன் பிறகுதான் 1999 வருஷத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை 2017 வருஷத்துல ஏப்ரல் மாசத்துல கோவில்பட்டி பகுதியில இந்த சபை ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அதன் பிறகு ஒவ்வொரு கிராமங்களாக சென்று ஊழியத்தை செய்து, இப்பொழுது அடைக்கலப்பட்டணம் சீஷத்துவ சபை இந்த சபையை கொடுத்து அதை பதிவு செய்து கோவில்பட்டி சுற்றி உள்ள கிராமங்களிலே இந்த கனமான சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை நேசித்து ஆண்டவர் எனக்கு ஒரு மனைவியையும் 2 பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார். மகன் 12வது படித்து கொண்டிருக்கிறான், மகள் 8வது படித்து கொண்டிருக்கிறாள். தொடர்ந்து எங்களுக்காகவும் இந்த ஊழியத்தை தேவன் இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.